பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை கொடுத்து திமுக வெற்றி பெறவில்லை. மக்கள் வாக்களித்ததால் தான் வெற்றி பெற்றோம் என்றும் தேர்தலில் வெற்றி பெறும் அளவிற்கு தவைகாவிற்கு வாக்குகள் இல்லை. தேனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஐ. பெரியசாமி பேட்டி. தேனி மாவட்ட விளையாட்டு மைதானம் அருகே புதிதாக 10 லட்சம் மதிப்பில் கிரிக்கெட் மைதானம் மற்றும் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக தொடங்கப்பட்ட கால்பந்து விளையாட்டு மைதானத்தை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஐ. பெரியசாமி, முதலமைச்சர் கடந்த 4 ஆண்டுகளில் செய்துள்ள திட்டங்களால் இன்னும் 40 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் திமுக ஆட்சி தான் தொடரும். தேர்தல் ஆணையத்திற்கு கவலை இல்லை, தேர்தலை பற்றி கவலை இல்லை. எங்கள் முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் செய்திருக்கின்ற நல்ல காரியங்கள் கடந்த 4 ஆண்டு காலத்தில் இன்னும் 40 வருஷத்திற்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தொடரும். அதிமுக வந்து செங்கோட்டை ஒரு தலைமையிலான ஒரு கூட்டம், தனியாக ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. இபிஎஸ் தலைமையில் ஒரு கூட்டம், எப்படி சார் பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவில் அதிமுக ஈரோடு இடைத்தேர்தலில் நிற்பதற்கு அவர்களுக்கு ஆர்வமில்லை என்று சொல்ல மாட்டேன்.